நான் செய்வேன்னு என் கையில் வாங்குனீங்க. ஆனால் இப்போ எந்த சூழ்நிலை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கையை விட்டு நீங்கள் இப்போ கொடுக்குறீங்க. எனக்கு தகுதி, எனக்கு இது எனக்கு இது தகுதி இல்லைப்பா, இது எனக்குரியது இல்லைப்பா, என்னுடைய கணவனாரை நான் விட்டு கொடுத்தாகணும், என் மனைவியை நான் விட்டு கொடுக்கணும், என்னுடைய பிள்ளையை நான் விட்டு கொடுக்கணும், என்னுடைய வேலையை நான் விட்டு கொடுக்கணும், என்னுடைய மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். சரி சரி, இது வரைக்கும் போராடி போராடி, இது வரைக்கும் சண்டை போட்டு இது வரைக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகி இப்போ நீங்கள் கடைசியாக ஒரே ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கலாம். கொடுத்துருவோம், பேசாமல் கொடுத்துருவோம், பேசாமல் நம்ம சைன் போட்டுருவோம். அதானே அவருக்கு வேணும். அவர் டைவர்ஸ் தானே கேட்குறாரு, அவர் சைன் தானே கேட்குறாரு. போப்பா, எடுத்துகிட்டு போ. நீங்கள் ஏதோ நீ இவ்வளோ நேரம் தானே சண்டை போட்ட, உனக்கு அந்த சொத்தனை வேணும், நீ வச்சுக்கப்பா, நீ வேணா எடுத்துக்கப்பா, இந்த பணம் தானே உனக்கு தேவை, எடுத்துக்கப்பா, இந்த பொருள் தானே கேட்ட, எடுத்துக்கப்பா. அது நீங்கள் கொடுக்கும்போது சந்தோஷத்தோட உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் பெயினோட வருத்தத்தோட வேற என்ன பண்ணுறது? சண்டை ஓயணும்னா கொடுத்தானே ஆகணும், சமாதானம் வரணும்னா கொடுத்து தானே ஆகணும். ஆண்டவர் 7வது சந்திச்ச ஒரு பெரிய பெயின் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் தூக்கி, பிதாவே இனி என் கையில் ஒன்றும் இல்லை, உன் கையில் ஒப்புடுகிறேன். வயதான ஏதோ ஒரு தகப்பன், ஏதோ ஒரு தாய், என்னுடைய ஓட்டம் முடிஞ்சிருச்சு. உங்களுடைய பெயின் ரொம்ப பெருசாக இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ஓடி ஆடி நீங்கள் சம்பாரிச்சு, நீங்கள் கொண்டு வந்து, நீங்கள் வளர்த்து, பட் இப்போ நீங்கள் ரொம்ப ஏஜ் ஆனதுனால அதை தொடரவே முடியாது. இப்போ பிள்ளையினுடைய கையில் அந்த பொறுப்பை கொடுக்கணும். ஆனால் உங்களுக்கு அதை செய்ய முடியல, உங்கள்கிட்ட கேட்கல, உங்கள்கிட்ட யாருமே டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, எல்லாரும் ஓரத்தில் ஒதுக்கிட்டாங்க, உட்கார வச்சுட்டாங்க. நீங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஒருவேளை ஏஜ் ஆனதுனாலையா இருக்கலாம், சூழ்நிலைனா இருக்கிற. இப்போ அதான் இந்த 7வது வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், ஃபைல் க்ளோஸ் பண்ணுறாங்க, ஃபினிஷ்ட், உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன், என் பிள்ளையினுடைய கையில் ஒப்படை. இனி இருக்கிற காலம் எனக்கு எப்படி இருக்குமோ தெரியாது, இனி எப்படி தள்ள போறனோ எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்கிறது இல்லை, இந்த பெயின் ஆண்டவர் தாங்குறாரு. இப்போ அவர் கையில் கொடுத்துருக்கிறத அவர் ரிட்டர்ன் கொடுக்கல. அவர் எப்படி கொடுக்குறாரு தெரியுமா? ஒரு பொறுப்பை முடிச்சு கையில் கொடுத்துட்டாரு. அடுத்த 3வது நாள்ல இன்னொரு மிகப்பெரிய பொறுப்பு, ராஜாதி ராஜாவா, கர்த்தாதி கர்த்தராய். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தர்